எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது மண்டே அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னென்னா, லண்டன்லேருந்து கிளம்பின ஃப்ளைட்டு மும்பைக்கு லண்டன் டு மும்பை ஃப்ளைட்டு மண்டே அன்னைக்கு என்ன இருக்குன்னா, நிறைய பேர் ஒரு சில க்ரூ மெம்பர்ஸு பேசஞ்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதாக இருக்குது, மயக்கம் வாந்திலாம் வந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்தியா ஃப்ளைட்டே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெம்பர். இது வந்து அதாவது 2 க்ரூ மெம்பர்ஸும் 5 பேசஞ்சர்ஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் போயிங் 777 அப்படிங்கிறது இது வந்து இந்த ஸ்க்ரூட்டினி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இது எல்லா ஏர்க்ராஃப்டையுமே வந்து இந்த அகமதாபாத்தில் ஏர் கிராஷ் வந்து நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமா நல்லாவே இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து எதனால் வந்து அவங்களுக்கு அந்த நாசியா டிசீனஸ்லாம் வந்தது அப்படிங்கிறத வந்து இனியுமே வந்து ப்ரோப் தான் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னு கரெக்டான ரீசன் தெரியல. ஒன்று ஃபுட் பாய்சனிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா கூட அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்து நடந்திருக்கு இந்த ஃப்ளைட்டில் அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் ஏர் இண்டியா சொல்லியிருக்காங்க. சேஃப்டியாக வந்து ஏன்னா லேண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை வந்து மும்பையில். மெடிக்கல் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்காக, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பேசஞ்சரும் 2 கேபின் க்ரூவும் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா ரொம்ப வந்து அன்வெல்லாகவே இருந்திருக்காங்க. அவங்க 4 பேரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெடிக்கல் ரூமை கூட்டிகிட்டு போய் ஃபர்தராக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள 4 பேரையும் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் இந்த இன்சிடெண்ட் பற்றி நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில சோர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வந்து சில இடங்களில் வந்து அந்த அழுத்தம் அந்த இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால கூட வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து லோயராக இருந்திருக்கும். அதனால கூட பேசஞ்சர்ஸ்க்கு க்ரூஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகிருக்கலாம். அதாவது வேணுங்கிற அளவு அந்த ஆக்சிஜன் கிடைக்காதனால கூட மூச்சு திணறது, மயக்கம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க வேணுங்கும்போது அதை எடுத்துக்கிற மாதிரி அது இந்த இதில் வந்து இல்லை, அது நடக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கணும், இல்லாட்டி வந்து ஃபுட் பாய்சனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் கிளிச்சோ என்ஜின் ஃபெயிலியர் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நல்ல வேளை 2 பைலட்ஸுமே வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை அவங்களுக்கு. அதில் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா இனியும் பெரிய வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே ஆகிருக்கும், இதே பெரிய க்ராஷ் ஆகிருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பைலட்ஸுக்கு வந்து எப்போவுமே பேசஞ்சர்ஸ்க்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பேசஞ்சருக்கு கொடுக்குறதே தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்களாம். முதல்லாம் வந்து தனித்தனியாக இவங்களுக்கு ஒரு கிச்சன்லேருந்து அவங்களுக்கு ஒரு கிச்சன்லேருந்து தனியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் வெவ்வேறு இடத்துலேருந்து வரதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு சப்போஸ் ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரே இடத்துலேருந்து வந்து வரும்போது 2 பேருக்குமே வந்து இல்னஸ் வந்துடும். அதனால் வேறு இடத்துலேருந்து வரும்போது அட்லீஸ்ட் இன்னொருத்தர் வந்து சேஃப்டியாக வந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து வேறு இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சாப்பாட்டினால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வந்து மக்கள் வந்து நம்ம கூட நிறைய பேசஞ்சர்ஸ் அதர் க்ரூஸ் எல்லாம் இருக்கும்போது எல்லாரையும் வந்து நம்ம பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து பைலட்ஸோடைய கடமை அப்படிங்கிறதையும் அவங்க இன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த காஸ் ஆஃப் த இன்சிடெண்ட் வந்து என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.